ஷார்துல் தாக்கூரை எல்எஸ்டி கிட்டது எம்ஐ ட்ரேட்ல வாங்கியிருக்காங்கன்னு நம்ம தலைவர் அஸ்வின் சாப் அவர்கள் அவருடைய யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்காரு கைஸ். அது எப்படி தீவீங்களோ எங்க திரும்பினாலும் வாண்டட் லிஸ்ட்லயே மாட்டிக்கிட்டு இருக்கீங்களேன்ற மாதிரி இருக்கு. ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் அது கூடவே நேத்தன் எல்லிஸை ட்ரேட்ல நிறைய டீம் கேட்கறாங்கன்ற மாதிரி ESPNல சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி இன்ஃபர்மேஷனையும் பார்த்துடலாம். அண்ட் ஃபைனலி ரவி பிஷ்னாயை எல்எஸ்டி ஆக்ஷன்ல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு எல்எஸ்டி சுத்தி எக்கச்சக்க விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கைஸ் வீடியோக்குள்ள போலாம். சோ மெயின் கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை பத்தி ஷார்ட்டா பார்த்துடலாம் கைஸ். ஒன்னு, ரீசெண்டான வீடியோஸ்க்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் புதுசாவும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோவும் பார்த்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட தோழிகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு இன்னும் ரீச் ஆகும். ரைட், இது ஃபர்ஸ்ட் அப்டேட். செகண்ட் அப்டேட் என்னன்னா, ரீசெண்டா சஞ்சுவை பத்தி எக்கச்சக்க ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு கிளிக் பைட் மாதிரியான விஷயத்தை கிரிக் பஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது RRக்கு லாஸ்ட் மினிட்ல போயிட்டு ஆஹா ஓவர்சீஸ் பிளேயர் நமக்கு ஸ்லாட் இல்லையே, அப்ப என்ன பண்ணுவோன்ற மாதிரி ஒரு क्वेश्चन இருக்கனால ட்ரேட் டிலே ஆகுதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு இந்த நியூஸை பார்க்கும்போது எல்லாமே பண்ண தெரிஞ்ச ராஜஸ்தான் டீமுக்கு இது கூட மாடா தெரியாம இருக்க போகுதுன்ற மாதிரி ஒரு क्वेश्चन வந்துச்சு கைஸ். இதை நீங்க படிச்சிருந்தா உங்களோட பாயிண்ட் என்னன்னு மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. இது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் மாதிரியும், இதனால ட்ரேட் டிலே ஆக போறது, ட்ரேட் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது நடக்கவும் செய்யலான்ற மாதிரி ஒரு சின்ன கமா போட்டு வைக்கிறாங்க. ஸோ பேசிக்கா சாம் கரன் உள்ள வரணும்னா இருக்கிற ஓவர்சீஸ்ல இருந்து கொஞ்சம் பேரை வெளியே தள்ளணும். ஸோ ரிட்டன்ஷன் டேட்டுக்கு முன்னாடியே ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை வேற டீமுக்கு அவங்க ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா அப்ப கிளியராகவே வந்துடும். இந்த ட்ரேட் நடந்துச்சுன்னா ஜடேஜாவும் சாம் கரனும் RRக்கு போன மாதிரியும் சஞ்சு CSKக்கு வந்த மாதிரியும் கிளியரா போட்டுருவாங்க. அவர் அப்படி நடக்கலன்னா ரெண்டு பாசிபிள் சினாரியோஸ் இருக்கு. ஒன்னு, சஞ்சு RRல இருக்க மாதிரியும் வரும், ஜடேஜா CSKல இருக்க மாதிரி வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ட்ரேட் நடந்த மாதிரி காட்டுவாங்க. இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஒரு செகண்ட் பாசிபிள் சினாரியோ, சஞ்சு CSKக்கு வந்த மாதிரி காட்டிட்டு ஜடேஜா RRக்கு போன மாதிரி காட்டிட்டு ரிலீஸ் ஆக போற ரிட்டன்ஷன் லிஸ்ட்ல சாம் கரன் CSKல இருக்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு சாம் கரன் RRக்கு போன மாதிரியும் காட்டலாம். சோ இந்த மாதிரி ஒரு பாசிபிள் கேஸும் இருக்கு கைஸ். சோ இந்த ட்ரேட் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பாசிபிள் சினாரியோல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல அன்னைக்கு இந்த டிவில காட்டலாம். சோ இது ரெண்டு தான் பாசிபிள். அண்ட் எஸ், இதை சுத்தி நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருக்கனால சரி கிளாரிஃபை பண்ணிடலாமேன்னு இனிஷியலாவே அப்டேட் கொடுத்துறேன் கைஸ். அண்ட் ரைட், நம்ம மெயின் டாபிக் வரலாம். நம்ம அஸ்வின் அண்ணா அவர்கள் பத்தி தான். இது அவர் வாண்டடா பண்றாரா இல்ல அன்வான்டா அவரே மாட்டிக்கிறாரான்னு தெரியல. ஆனா ஒரு வாரமும் ஏதோ ஒரு விஷயம் அவர் ரிலேட்டடா வந்துட்டு இருக்கு கைஸ். எனக்கு இதெல்லாம் சிரிப்பா இருக்கு பார்க்கும்போது. அண்ட் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க விஷயம் தான் அவரோட ஹிந்தி சேனல்ல அவர் பேசினது. ஸோ அதில் வந்து ஷார்துல் தாக்கூர் வந்து தீபக் சஹருக்கு பேக்கப்பா எம்ஐ ட்ரேட் பண்ணியிருக்காங்க LSD-லேருந்து சொல்லியிருக்காரு. இது ஃப்ளோல தப்பா சொல்லிட்டாரா இல்லை உண்மையான விஷயத்தை போட்டு உடச்சிட்டாரான்னு தெரியல. பட் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த அவரோட சேனலில் சொல்லியிருக்காரு. அண்ட் சோஷியல் மீடியாவில் இது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே அஸ்வின் கேஷுவலா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் உண்மையா இருந்துச்சுன்னா எம்ஐ வந்து ப்ராபலி தாக்கூரை ஒரு பேக்கப்பா பார்க்கறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க தீபக் சஹர் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கான்னு. பர்சனலாக என்ன கேட்டீங்கன்னா தீபக் சஹர் ட்ரெண்ட் போல்ட்ன்றது ஒரு செமையான பவர் பிளே காம்போ, அதை உடைக்க விரும்ப மாட்டாங்க. மேபி இந்தியன் பேசஸ்ல லைட்டா இருக்கிறனால இந்த ஒரு ஆங்கிள் யோசிச்சுட்டு ஷார்துல் தாக்கூர் ட்ரேட் பண்ணிருக்காங்க. பிளஸ் அவர் எம்ஐ அகேன்ஸ்ட் தான் நம்ம CSKக்கு ஆடும்போது ஒரு மேட்ச் நல்லா பண்ணியிருந்தாரு வான்கடை கண்டிஷன்ஸ்ல. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இவர் ஒரு நல்ல பேக்கப்பா இருப்பாருன்ற மாதிரி அந்த ஆங்கிள் எடுத்திருப்பாங்கன்றது தோணுது கைஸ். ஸோ இதனால ஸ்டில் ஐ ஃபீல் தீபக் சஹர் ஆக்ஷன்ல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இன்கேஸ் தீபக் சஹர் ஆக்ஷன்ல ரிலீஸ் பண்ணாலும் CSK டார்கெட் பண்ணுவாங்க, அதுல நோ குவெஸ்சன்ஸ். அண்ட் அவரும் ஒரு 2-3-4 crores அட் மேக்ஸ்ல கிடைச்சாருன்னா அது ஒரு நல்ல பையா தான் கைஸ் இருக்கும். ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் ரோலுக்கு தீபக் சஹரை ஃபில் இன் பண்ணிக்கலாம் இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா. அவர் அன்ஷுல் கம்போஜை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கூட அவர் ஆடலாம். அவரோட பீக் ஃபிட்னஸ்ல பழைய மாதிரி பவுலிங் போட்டார்னா அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அட் மேக்ஸ் 3 or 4 crores போனால் எடுக்கலாம். பட் அதுக்கு மேலே போனாலும் CSK அவரை டார்கெட் பண்ண மாட்டாங்க தான் நான் நம்புறேன். அடுத்ததான் நேத்தன் எல்லிஸோட ட்ரேட் பத்தி ESPNல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. CSKக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கா நேத்தன் எல்லிஸை ட்ரேட் பண்றதுக்காக. பிகாஸ் அவர் பிளேயிங் லெவலில் CSK ஆடுறதும் இல்லை, பேக்கப்பாக தான் இருக்கிறனால சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே என்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க கைஸ். பட் கண்டிப்பா CSK ரிஜெக்ட் தான் பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி பத்திரனாவோட ஃபிட்னஸே ஒரு கன்சர்னா இருக்கு, பிளஸ் அவரோட ஃபார்மும் ஒரு கன்சர்னா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நேத்தன் எல்லிஸ் நமக்கு கிடைச்சது ஒரு ஃபென்டாஸ்டிக் டெத் பவுலர். அதெல்லாம் ஒரு 2.5 crores தான் நினைக்கிறேன் கைஸ். அந்த பிரைஸ் கிடைச்சதெல்லாம் செம ஸ்டீல். அண்ட் அவர் ஆக்ஷனில் நமக்கு கிடைச்சதே ஒரு லக்கு மாதிரி தான் கைஸ் தெரியுது. ஏன் சொல்றேன்னா அந்த டீல் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். CSKவும் பஞ்சாபும் பிட் பண்ணிட்டு இருக்கும் போது பஞ்சாப் RTM கார்டு ரைஸ் பண்ணுவாங்க. அப்ப CSKக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். அப்ப அந்த மைக்ல வந்து நம்ம காசி ப்ரோ பேசினது கிளியராகவே கேட்கும். அதாவது ஓவர்டன் இன்னும் இருக்காங்க, அதனால பார்த்து டீல் பண்ணலான்ற மாதிரி அந்த ஆங்கிள் அவர் பேசியிருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது சிரிப்பா தாங்க இருக்கு. டேய் என்னென்னலாம் பண்ணி மிஸ் பண்ணிருப்பீங்களேன்னு. பட் எனிவேஸ் நமக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அண்ட் இந்த சீசன் பத்திரானோட ஃபார்மை பேஸ் பண்ணி ஐ திங்க் நேத்தன் எல்லிஸ் தான் முன்னாடி ஆடுவார்னு நினைக்கிறேன். ஸோ அது ரிலேட்டட் ட்ரேடோட எந்த டீம் வந்தாலும் CSK இந்த டோரை கட்டிட்டு இந்தாப்பா வந்த ரூட்லேயே பெய்க்கோன்ற மாதிரி விட்டுருவாங்க. ஸோ அதனால அதை பற்றி நமக்கு எந்த ஒரு யூஸும் வேண்டாம். ஃபைனலி ஹாட்ஸ்பாட்டில் இருக்க LSG ரிலேட்டடாக பார்த்துடலாம்.
இருக்காங்க. எல்எஸ்ஜி டேவிட் மில்லர் ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி அது ஓரளவு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ESPNலயே அதை சொல்லியிருக்காங்க. ஸோ டேவிட் மில்லரை ரிலீஸ் பண்ணா சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல டார்கெட்டா இருப்பாரு. பட் சிஎஸ்கேல டேவிட் மில்லர் எடுத்தா கூட நம்ம அந்த ஆல்ரவுண்டர் ரோல்ல எப்படி ஃபில் பண்ண போறோம்ன்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ இதெல்லாம் ரிட்டன்ஷன்ஸ்க்கு அப்புறமா கிளியரா இன்டெப்தா சிஎஸ்கேக நம்ம பார்த்துடலாம். அண்ட் இன்னொரு பக்கம் இன்னொரு ரூமர் என்ன போயிட்டு இருக்குன்னா, ரவி பிஷ்னாயே எல்எஸ்ஜி ஆக்ஷன்ல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு, விச் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இது மோஸ்டா நடக்காது. அதாவது டாம் மோடிலாம் அங்க பேருக்காரு. டாம் மோடிக்கு பிஷ்னாய் ரொம்ப பிடிக்கும். பிஷ்னாய் வந்து ஒரு ஃபாஸ்டிஷான லெக் ஸ்பின்னர், கொஞ்சம் டீசெண்டா பேட்டிங் அபிலிட்டியும் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது 11 crores ஓகேஷ் பை மாதிரி தான் இருக்கு கைஸ். ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். இன்னொரு சீசன் வந்து இந்த அப்பா நல்லா போடுன்னு கொடுக்கலாம். பட் அங்கதான் நம்ம தலைவன் கோயங்காவோட என்ட்ரி இருக்கு. டாமுடி சார் நீங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா, ஓகே நான் பிஷ்னாயை ரிலீஸ் பண்ணிடுறேன்னு கடைசியா அவர் என்ன தோணுதோ அதான் பண்ண போறாரு. சப்போஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா பிஷ்னாய் கேன் பி an இன்ட்ரெஸ்டிங் பிக் ஃபார் சிஎஸ்கே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபாஸ்டிஷான லெக் ஸ்பின்னர், டீசென்டா பேட்டிங் அபிலிட்டி இருக்கு, பிளஸ் டிஃபென்சிவ் லைன்ஸும் நல்லாவே போடுவாரு கைஸ். நல்ல ஒரு குவாலிட்டி ஃபீல்டர், டியா துருன்னு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது he can be a good buy. நூர் அகமதோட காம்பினேஷனா பார்க்கும்போது ரெண்டு பேரும் அந்த ஃபாஸ்டிஷான லெக் ஸ்பின்னர்ஸ் தான். அண்ட் ஜென்ரலாவே ஃபாஸ்டிஷான லெக் ஸ்பின்னர்ஸ் தான் இப்போ நிறைய சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. விப்ராஜிங்கம் லாஸ்ட் சீசன் வந்தாரு, நல்லாவே போட்டாரு, அவரும் ஒரு ஃபாஸ்டிஷான லெக் ஸ்பின்னர் தானே. ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது ரவி பிஷ்னாய் கேன் பி an இன்ட்ரெஸ்டிங் பிக் ஃபார் சிஎஸ்கே. அண்ட் இன் கேஸ் ஒரு ஆக்ஷன் வந்தாலும் சிஎஸ்கே டார்கெட் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். எஸ் ஆல்ரெடி ஸ்குவாட்ல 2-3 லெக் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க நம்ம சொல்லலாம் கைஸ். பட் ருத்துவோட ஆங்கிள் பார்க்கும்போது ருத்து வந்து லெக் ஸ்பின்னர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்றாரு ஒன்னு. அண்ட் என்ன ஸ்பின்னர் கிடைச்சா குவாலிட்டி ஸ்பின்னர் இருந்தாலே ஓகே தானேன்ற மாதிரி அந்த ஆங்கிள் சிஎஸ்கே பிக் பண்ணிடுவாங்க. இதுதான் பிஷ்னாய் ரிலேட்டட் நான் பார்க்கறேன் சிஎஸ்கே பண்ணுவாங்கன்னு. அண்ட் ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தா ரஷீத் கானை ஜிடி ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு பக்கம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க கைஸ். இதெல்லாம் ஜோக் ஆஃப் தி இயரா, ஜோக் ஆஃப் த செஞ்சுரினே சொல்லலாம். லைக் அவர் எதுக்கு ஜிடி ரிலீஸ் பண்ணணும், ஏன் பண்ணணும்னு கேட்டா அதுக்கான பதில் யார்கிட்டயுமே இல்லை. பட் ஜிடி ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஜிடி கிட்ட பிடிக்காத விஷயம் என்னன்னா, ஊர்ல இருக்க எல்லா ஸ்பின்னரையும் டீம்ல போட்டுட்டு எதுக்கு இருக்காங்கன்னு எனக்கும் தெரியல, நெஹராஜிக்கும் தெரியல, அவங்க டீமுக்கும் தெரியல. நம்ம ஏன் இவ்வளவு ஸ்பின்னர் எடுத்திருக்கோம்னு ஃபுல்லா ஸ்பின்னர். சும்மா யாராவது ரிலீஸ் பண்ணா கூட நம்ம எடுக்கலாம். நம்ம சிஎஸ்கே வாஷிங்டன் சுந்தரை கேட்டு பார்த்துட்டாங்க, நெஹராஜி கொடுக்க மாட்டாரு. சரி சிஎஸ்கே பாண்ட் லைட்டா இருக்குல்ல நெஹராஜி கிட்ட, ஸோ அதனால ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க போல. அவரும் சொல்ற மாதிரி கிடையாது கைஸ். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இதுதான் சாக்குன்னு யாரையுமே ரிலீஸ் பண்ணாம கூட இருக்கலாம். பட் யாராவது அங்க 1-2 பிளேயர் ரிலீஸ் பண்ணா நமக்கும் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு அவங்க ஸ்பின்னர்ஸ் எடுக்கும் போது ரஷீத் கானை ஏன் ரிலீஸ் பண்ண போறாங்கன்றது எனக்கு தெரியல கைஸ். அந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் நடக்காது. பட் சப்போஸ் ரஷீத் கான் வந்து நெஹராஜி கிட்ட கோட்டாலிங்க முதல்ல இருந்து போடலான்னு சொன்னால் மேபி ரஷீத் கான் ஆக்ஷன்ல வந்தா சிஎஸ்கே எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, டீம் பேப்பர்ல பார்க்க நல்லா இருக்கணும், நல்லா வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எஸ் ரஷீத் கானை பிக் பண்ணலாம். பட் சாம்பியன்ஷிப் அடிக்கணும், கன்சிஸ்டன்டா பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகணும்னா ரஷீத் கானும் நூர் அகமதும் ஒரே லெவன்ல ஆட முடியாது. எஸ்பெஷலி எம்ஐ மாதிரியான டீம்ல இருந்தா அது ஒர்க் அவுட் ஆகும். 2 ஸ்பின்னர் கூட அவங்க ஆடலாம். பட் நம்ம டீம் பேட்டிங்ல 5க்கு அப்புறம் உங்க பேட்டிங்கே கிடையாது, ஃபுல்லா பவுலர்ஸ் தான். பின்னாடி 8, 9, 10, 11 ஃபில் பண்ணிடலாம். நடுவில் இருக்க 5, 6, 7, 8லாம் உங்களால போடவே முடியாது இப்போதைக்கு இருக்கிற டீம்ல. ஸோ இந்த லெவலில் டீம் இருக்கும்போது அன்பார்ச்சுனேட்லி நம்மளால ரஷீத் கான், நூர் அகமதை பேர் பண்ண முடியாது. அண்ட் ஈவன் தோனி பழைய ஃபார்ம்ல நம்ம பீக் தலை இருந்தா அப்ப நம்ம பண்ணிருக்க முடியும். பட் இப்ப இருக்கிற ஃபார்ம்ல அது கண்டிப்பா நடக்க வாய்ப்புகள் இல்லை. பட் ரஷீத் கான் வேற, ரஷீத் கான் நேமுக்காகவே எடுக்கணும்னு போய் எடுத்து டீம்ல ஆட வச்சாங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி அது ஒர்க் அவுட் ஆகாதுன்றதான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. டீம்ல ஆல்ரெடி ஃபினிஷருக்கான சக்சஷன் பிளான பண்ணாம இருக்கிறனால தான் இவ்வளோ பிரச்சனையும் இருக்கு. டிஎஸ்கே ஜேஎஸ்கேல எடுத்த டோனன் ஃபர்ராவை சும்மா ஜாலிக்கு ஒன்று எடுத்து போட்டிருந்தா கூட இந்நேரம் சூப்பரா செட் ஆகிருக்கும் கைஸ் பிளேயிங் 11. அதெல்லாம் யோசிக்கும் போது தான் வயிற்றுச்சலா இருக்கு. டேய் வாஷிங்டன் சுந்தரா 3 கோடிக்கு விட்டுட்டு டோனன் ஃபர்ரா ஒரு 75 லட்சத்துக்கு விட்டுட்டு இப்பப்பே ஒரு டீமா எனக்கு கொடுன்னு கேட்டா என்ன ரங்கா நியாயமாயுதுன்ற மாதிரி தான் அவனுங்க ரிப்பீட் பண்ணுவானுங்க. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்பவே இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கைஸ், வீடியோ போடவே ஜாலியா இருக்கு. ஆஹா என்னென்னமோ பேசுறாங்கன்னு. அண்ட் கைஸ் சோ சாரி, கடைசி அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை பார்த்தேன். எல்எஸ்ஜி ட்ரேட் ரிலேட்டடா தான் ஷார்துல் தாக்கூர் எம்ஐ போனாருன்றதை பார்த்தோமே. கிரிக் பஸ்ல இப்போ இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு பதிலான்னு பாருங்களேன், அர்ஜுன் டெண்டுல்கருக்கு பதிலாமா. வித் நோ டிஸ்ரெஸ்பெக்ட், நான் பேசிக்கா இந்த சேனல்ல அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசுற மாதிரி தான் கைஸ் பார்த்துட்டு இருக்கேன். பட் கம் ஆன் கைஸ், சீரியஸ்லி ஏண்டா ஒரு நியாயம் இருக்காடா, மனசாட்சியே இல்லாம. ஆனா எம்ஐக்கு ஒன்று கைஸ், இன்கேஸ் எம்ஐ ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு லக்கு, இந்த மாதிரி ஒரு ட்ரேடெல்லாம் எம்ஐக்கு மட்டும் எப்படி சார் நடக்குது? ஐயோ கடவுளே, என்னால சிரிப்பு அடக்கவே முடியல கைஸ். அதனால கண்டிப்பா இந்த வீடியோ எண்ட்லயாவது இன்க்ளூட் பண்ணிடலாம் என்னங்க ஷேர் பண்றேன். இது வந்து அந்த மீம் ஒன்று வரும்ல, மேன் சோல் டிவி டு பை அ ரிமோட்னு, அதுக்கான லிட்டரல் எக்ஸாம்பிள் மாதிரி தான் கைஸ் இது தெரியுது. பட் அகைன் இதை வந்து சீரியஸெல்லாம் எடுத்துக்காதீங்க. பட் மேபி எஸ் அர்ஜுனுக்கு நல்லாவே பண்ணலாம். ஆல்ரவுண்டர் ஆப்ஷனாக பார்ப்பாங்க போல. ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த ஆல்ரவுண்டர் ஸ்பாட் தானே பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. ஸோ மேபி
எஸ் அர்ஜுன் இருக்கார ஒரு பவர் பிளே பவுலராவோ கொஞ்சம் பேட்டிங் தரக்கூடிய பிளேயராவோ கூட அவங்க பார்க்கலாம். பட் எஸ் கைஸ் இந்த மாதிரியும் ட்ரேட் டீல்கள் நடக்க தான் போகுது. அண்ட் அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டைரக்ட் ட்ரேட் இல்லையா, ஆல் கேஷ் ஸ்வாப்பா. ஸோ அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. பட் எஸ் இந்த மாதிரி ட்ரேட் டீல்களும் நடக்க தான் போகுது. ஸோ இந்த நியூஸ்லாம் பார்த்தீங்களா, பார்த்த விஷயத்தை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.